Hi viewers, இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை இத மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுப்போம். நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை வெந்நீர்ல கொஞ்சம் வேக விடணும். அதுக்கு வெந்நீர் ஊத்திக்கிறேன். நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இந்த வெந்நீர்லேயே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் இதில் உள்ள பூச்சி புழுவெல்லாம் போகும். 65 செய்யறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கடல மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சமாக, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட தயிர், இது கூட ஒரு முடி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போது வெந்நீரெல்லாம் வடிகட்டி இந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் மசாலாலாம் உதிராமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த மசாலாலாம் அப்போ நல்லா ஒன்று சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 65 செய்யறதுக்கு நம்ம எண்ணெயை நல்லா காய விட்டுடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.